ஹாய் ஃபுட்டீஸ். வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு இந்த லாக்டவுன் டைமில் ஒரே டென்ஷனுங்க. எப்போ பார்த்தாலும் ஏதாவது செஞ்சு கொடுன்னு வீட்டில் இருக்கவங்க கேட்டுகிட்டே இருக்காங்க. என்னடா செய்கிறது, எப்போ பார்த்தாலும் ஒரே சமையல் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ரெசிபிங்க. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி கூட. பிரெட் பால்ஸ் சில்லி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 7-8 போல் பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சர் பவுலில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு மீடியம் சைஸஸ் பீசஸாக போட்டுருங்க. சைடில் இருக்கிற ப்ரௌனை கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்தையும் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட பிரெட் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம பிரெட் பவுடருக்குள்ளே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவு சிக்கன் சில்லி பவுடர், லைட்டாக உப்பு. பிரெட்லேயே உப்பு இருக்கும், ஸோ அளவாக ஆட் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா கூட நம்ம அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் வார்ம் மில்க் எடுத்துக்கோங்க, லைட்டாக சூடாக இருக்க மாதிரி. பால் விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிணைஞ்சு எடுத்துக்கலாம். பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. பாருங்கள், நம்ம ரொம்பவே சூப்பராக மாவு ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதில் நம்ம பால்ஸ் போட்டுடலாம். சின்ன சின்னதாக உருட்டிக்கோங்க, அப்போ தான் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப நேரம் எடுத்துக்காது. பால்ஸில் கிராக் இல்லாமல் இருக்கணும். கிராக் வர மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு பால் பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், நம்மளோட பிரெட் பால்ஸ் ரெடியாக இருக்குது. இதை நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கருகிடக்கூடாது. ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்குது. இப்போ நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற பால்ஸ் எல்லாம் இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். கருகிடக்கூடாது. எல்லா சைடும் நல்லா பரட்டி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், நம்மளோட பிரெட் பால்ஸ் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்திருக்கு. இது ஒரு பிளேட்டில் வச்சுட்டு எல்லா பால்ஸையும் பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு பேன் வச்சுக்கிட்டு பேன் ஹீட் ஆனதும் அதில் ஒரு 4 ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் அதில் கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் பொரிஞ்சதும் அதில் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு சில்லிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பூண்டு நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் நான் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். சில்லியில் எப்போவுமே வெங்காயத்தை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயத்தை கொஞ்சம் பெருசாக போடுங்க. லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம சாஸஸ் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் ஆட் பண்ணுறேன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அப்புறம் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு. சாஸ் எல்லாமே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரிங்க. உங்களுக்கு புளிப்பு ரொம்ப பிடிக்கும், இல்லை ஸ்பைசினஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அளவில் நீங்கள் சாஸஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் கேப்சிகம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வெங்காயம் இதே சைஸில் வெங்காய சைஸ்லேயே கட் பண்ணி கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். நான் கேப்சிகம் அவ்வளோவா விரும்பி சாப்பிட்றதில்ல, அதனால நான் ஆட் பண்ணலை. பாருங்கள், சாஸ் எல்லாமே நல்லா கோட் ஆகிடுச்சு வெங்காயத்தில். இந்த டைமில் 1 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இது திக்னஸ் கொடுக்கும் நல்லா சில்லிக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா ஒரு கொதி வருது. மிக்ஸ் பண்ணி விடுங்க லைட்டாக. நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிரெட் பால்ஸை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். வாவ், மசாலா நம்ம சாஸ் எல்லாமே நல்லா கோட் ஆகிடுச்சு பிரெட் பால்ஸ் மேலே. இது கொஞ்சம் அந்த சூட்லேயே இருந்துச்சுன்னா அந்த பிரெட் பால்ஸில் நல்லா இறங்கிடும் சாஸ்லாம். சில்லி எப்போவுமே ஆனியனோட சேர்த்து சாப்பிடுங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கார்னிஷிங்காக மேலே லைட்டாக கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிடலாம். இதோ நம்மளோட ரொம்பவே சூப்பரான பிரெட் பால்ஸ் சில்லி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கொங்கு ஃபுட்டி கிளப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.